பணியாரம் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து சும்மா 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சீனி, தேங்காய் பாலில் வந்து நம்ம சீனி போடுறதுக்கு ஒரு தேங்காய் உடச்சி திருவி வச்சுருக்கோம். இது வந்து பால் புளியணும். இது வந்து உளுந்து ஒரு காப்படி போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் வச்சுருப்பேன். அந்த டம்ளரில் ஒன்றும், பச்சரிசி ஒன்று, எதில் போட்டிங்கனாலும் 2, இதில் ஒன்று அதில் ஒன்று போடுங்க. கலந்தே போடுங்க. நல்லா ஊறிட்டு நான் ஊற வச்சு காமிக்கணும்னு தான் இப்போ போட்டேன். இதை நான் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இவ்வளோ தான். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் லைட்டாக உப்பு போட்டு அரைச்சிக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. இதில் இப்போ மாவு அரைக்கிறதுக்கு பாருங்கள். இதில் போட்டுக்கிறேன். ஜாரில் தான் நான் போட்டு அரைக்கிறேன், கிரைண்டரில் போடல. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இந்த மாதிரி பூக்க அரைச்சிக்கங்க மாவை. இதை பாருங்கள், தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றாதீங்க. நல்லா ஒரு அளவுக்கு இது மாதிரி உளுந்து நல்லா வந்தோடனே அப்படி அரைச்சா போதும். இது குறைலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்ம தோசைக்கு அரைப்போமே அது மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு அரைச்சா கூட போதும். நம்ம கையால் அப்படி ஊற்றி ஊற்றி போடுறது தான் எண்ணெயில். தண்ணியை மண்டு ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா போட முடியாது. வச்சுருக்கேன். ரவியோண்டு சோடாப்பு போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை சும்மா அந்த அவ்வளோதான். சோடாப்பு, சமையல் சோடாப்பு. நான் உப்பு போட்டு தான் மாவை அரைச்சி வச்சுருக்கிறேன். இது புளிக்க வைக்கிறலாம் அவசியம் இல்லை. இப்போ உடனே செஞ்சிடலாம். தேங்காய் பாலை புளிஞ்சு வச்சுட்டு இதை நம்ம செஞ்சுக்கலாம். இதை நம்ம வந்து புளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா அரிசியும் இந்த உளுந்தையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரமாவது ஊற வைங்க. நல்லா ஊறணும். அதுதான் பக்குவமாக ஊற வச்சு இதுமாரி அரைச்சிக்க வேண்டியதான். தோசைக்கு நம்ம அரைப்போமே அதுமாரி. ஆனால் தண்ணியை ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும். நம்ம கிள்ளி எண்ணெயில் போடுறதுக்கு இப்படி இருக்கணும். தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அது அப்போ மாட்டம் ஆகிடும். இந்த மாதிரி இருக்குமா பார்த்துங்க. இப்படி இருக்கணும். மாவு நல்லா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். தேங்காய் பாலுக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டு அரைச்சி தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுருவோம். நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு அரைச்சி புளிஞ்சாலும் 3 பால் எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப ஊற்றாதீங்க தண்ணி. ரொம்ப ஓவராக ஊற்றுனீங்கன்னாக்கா சரி வர தண்ணி ஆகிடும். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி புளிச்சி 3 தடவை அது மாதிரி அரைச்சி புளிஞ்சிக்க வேண்டியதான். நான் அதிலே 2 ஏலக்காயும் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி தான் புளிக்கிறேன். வடிகட்டியை வச்சு இது மாதிரி வடிகட்டிங்க. நான் தேங்காய் பாலில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் லைட்டாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். சீனி வந்து ஒரு 1.5 டம்ளர் இருக்கும். எனக்கு வந்து இனிப்பு தேவையான அளவு நான் போடுறேன். நீங்கள் பார்த்து போட்டுங்க. கொஞ்சம் சீனியை கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அது இழுக்கும் போது நல்லாயிருக்கும். ஏன்னா வெறுசாக அது ஆப்பம் சாப்பிட்ற மாதிரி இல்லைல்ல. இது ஊறணும், அதிலே கலந்து ஊறணும் இது. அதனால் கொஞ்சம் கூடவே போட்டுங்க. நம்ம எப்பயும் போடுற தேங்காய் பாலோட அதிகமாகவே போட்டுங்க. எண்ணெயை ஊற்றி நான் எண்ணெய் செட்டில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு நான் உருட்டி போடுறேன். நம்ம ரொம்பவும் அடுப்பை வந்து இப்போ ஃபுல்லாக வைக்க வேணாம். உள்ளுக்குள்ளலாம் அப்புறம் வேகாது. சிம்முலேயும் வைக்க வேணாம். கொஞ்சம் பார்த்து நடுத்தரமாக வச்சுங்க. சிம்மில் வச்சிங்கனாலும் அப்புறம் சவுக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சிட்டு இப்படி சின்னதாக கிள்ளி மாதிரி போட்டு கிள்ளி இப்படி லைட்டாக அப்படி. கையை பார்த்து வைங்க. எண்ணெயாக இருக்கும். கையில் அடிக்காமல் மெதுவாக பார்த்து செய்யுங்க. நம்ம கொட்டாங்கச்சி இருக்குது பாருங்கள். அதில் நல்லா கழுவிட்டு அந்த இதில் வச்சுட்டு அப்படியே அந்த கல்லில் வச்சு அமுக்கி போடலாம். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. நான் அது செய்யலை. எனக்கு இது பண்ணுறேன். அது கொட்டாங்கச்சி வச்சு செய்யணும். அதை கையாலேயே போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் கையை கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. நம்ம வேணாலும் கொஞ்சம் சின்னதாக வேணாலும் நீங்கள் போட்டுங்க. இந்த பாருங்க, கொஞ்சம் வெந்து வந்தோன்னே அதுவாகவே தன்னால் வந்துருந்து பாருங்க. மேலே கொஞ்சம் கலர் மாறினோன்னே ப்ரௌன் கலராக லைட்டாக அப்படி மாறினோன்னே நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு நம்ம தேங்காய் பாலில் போட்டு ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளலாம் அப்போ தான் வேகும் நல்லா. இந்த பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்க நல்லா மாவே இல்லை பாருங்கள். உள்ள நல்லா வெந்திருக்கு. சரி, நம்ம தேங்காய் பாலில் போட்டுருவோம். தேங்காய் பாலில் நான் இதில் போட்டுறேன் பாருங்கள். தேங்காய் பாலில் போட்டு ஊற வைக்கிறேன். அது நல்லா ஊறட்டும்.
நம்ம இது போட்டோம்னா பால் பணியாரம் அந்த மாவுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், நிறையா இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மிளகு தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். மிளகு ஜீரகம் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஆனால் உப்பு இதில் நான் ரொம்ப போடலை, அதனால போட்டால் அதே மாதிரியே உருண்டை ஒட்டி நம்ம சும்மா சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பாலில் கிலோ போட்டுறாதீங்க, தேங்காய் பாலில். இது வெறுசாக சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். நான் மிளகு போட்டேன்னா மிளகு தூளும் ஜீரகத்தூளும் அதை பாருங்கள். இது வந்து சும்மா வச்சு சாப்பிட்றதான், தேங்காய் பாலில் தூக்கி போட்டுறாதீங்க. இது தனியாக நான் போட்டு வச்சுருக்கேன், மாவு மிச்சம் இருந்ததுனால. கொஞ்சம் மாவு இருந்துச்சு அதிகமாக, நான் ஒரு தேங்காய் பால் புழிஞ்சேன். அது கரெக்டாக இழுத்துரும் போல இருக்குது எல்லாத்தையும். அதனால் சரி இது வீணாக போயிடும்ல அந்த உளுந்து மாவு அரிசி மாவு. அதனால் இப்போ இது மிளகு தூள் போட்டு இதே தேங்காய் பல்லாக போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை. வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் நுணுக்கி போட்டுருக்கேன். ஏதாச்சும் ஒருலாம் சாஸு இல்லைனாக்கா தேங்காய் சட்னி அரைச்சி இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்க, இது நம்ம அதோட கொஞ்சம் பொன்முறையாக நம்ம எடுத்துக்குவோம். கொஞ்சம் செவந்து வரட்டும், கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம். தேங்காய் பால் பணியாரம் செஞ்சாச்சு பார்த்துங்க. இது நம்ம வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தகையோட செய்கிறதுனாக்கா ஒரு 3 மணிக்கெலாம் அரிசி ஒரு 2 மணிக்கெலாம் ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறட்டும். அரைச்சி நீங்கள் அதுக்கு பிள்ளைங்க 4:30 மணி 5 மணிக்கு பார்த்து கரெக்டாக செஞ்சு வச்சு ஊறி போயிடும் நல்லா. அதேமாரி இந்த காரத்துக்கும் இந்த வச்சுருக்கேன் பாருங்க, மிளகுத்தூள் போட்டு காரத்துக்கு வச்சுருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவில் அதுலேயும் செஞ்சு வச்சுங்க, விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள்.